எப்போவாவது நீங்க சொல்லக்கூடாத ஒரு ரகசியத்த, அதாவது தவறுதலா உங்க பாஸ் கிட்டயோ, இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லிட்டு நாக்க கடிச்சுக்கிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இப்படி நடந்திருக்கும். ஆமா. ச்சே! எப்படி இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்துச்சு? அப்படின்னு நம்மளே நெறைய தடவ குழம்பியிருப்போம் இல்லையா? இல்லனா, தினமும் பயன்படுத்துற சாவிய எங்கேயோ வச்சுட்டு, வீடு முழுக்க தேடி தேடி அழுத்து போன அனுபவம் கூட உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமா. இதெல்லாம் நம்ம வெறும் கவனக்குறைவு, இல்ல ரொம்ப சோர்வா இருக்கும், அதனால நடக்குதுன்னு ஈஸியா கடந்து போயிடுவோம். கரெக்ட். ஆனா, உண்மையில அது வெறும் வாய் தவறி வந்த வார்த்தை கிடையாது. அது ஒரு தற்செயலான மறதியும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு பின்னாடி உங்கள ஆட்டிப் படைக்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசிய உலகமே இயங்கிட்டு இருக்கு. அட, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! அந்த ரகசிய உலகம் என்னன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த உலகத்தோட கதவுகளை திறக்க இன்னைக்கு நாம சிக்மூண்ட் ஃப்ராய்டோட புகழ்பெற்ற இன்ட்ரோடக்டரி லெக்சர்ஸ் ஆன் சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற மூலப்பிரதிய ஒரு ஆழமான அலசலுக்கு உட்படுத்த போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஏன்னா ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம அன்றாட தவறுகள், விசித்திரமான கனவுகள், அப்புறம் காரணமே இல்லாத பயங்கள் இதெல்லாம் வெறும் விபத்துகள் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமா, அது எல்லாமே நம்ம மனம் நமக்கு அனுப்புற ரகசிய குறியீடுகள். ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. அதாவது, ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரே எடுத்து பாத்திரலாம். ரத்த குழாயில அடைப்பு இருந்தா ஸ்கேன் செஞ்சு பாத்திரலாம். ஆனா கண்ணுக்கே தெரியாத இந்த மனதை எந்த கருவியை வச்சு அளக்கிறது? இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனை தான் சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலாவே இருந்துச்சு. ஓ அப்படியா? அவரும் இதை நினைச்சு குழம்பியிருக்காரா? ஆமா. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல மருத்துவ உலகம் ரொம்ப கராரா இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாமே கண்ணால பார்க்கக்கூடிய ஆதாரங்களா தேவைப்பட்டுச்சு. ஹம் சயின்ஸ்னாலே ஆதாரம் தானே முக்கியம். கரெக்ட். மூளையோட எந்த பகுதியில பாதிப்பு, எந்த நரம்புல கோளாறு அப்படின்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற விஞ்ஞானிகளுக்கு மத்தியில ஃப்ராய்டு ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்தார். அது என்ன பாதை? அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி மனசை வெட்டி பார்க்க முடியாதே. வெட்டி பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் அவர் தேர்ந்தெடுத்த ஆயுதம் வார்த்தைகள். மனப்பகுப்பாய்வு, அதாவது சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது நோயாளியோட வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சு அதிலிருந்து உண்மையை உருவி எடுக்கிற ஒரு கலை. வார்த்தைகளை வச்சா இது யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. வெறும் பேச்சின் மூலமா ஒரு மனநோயை குணப்படுத்த முடியுமா என்ன? அந்த காலகட்டத்துல மத்த டாக்டர்கள்லாம் இது எப்படி கடந்து போனாங்க? நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களோட நனவழி மனதின், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டோட கட்டுப்பாட்டுல தான் இயங்குதுன்னு சொன்னாரு. அப்போ அன்றைய சமூகத்துல அது ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பூகம்பத்தோட அதிர்வுகள் பல தசாப்தங்களுக்கு அடங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். சமூகம் ஃப்ராய்ட ரொம்ப கடுமையா விமர்சிச்சுச்சு. ஏன் அப்படி ஒரு எதிர்ப்பு? ஏன்னா மனிதன் தன்னை தானே முழுமையா கட்டுப்படுத்துறான், அவன் ஒரு பகுத்தறிவுள்ள உயிரி அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மொத்த நாகரிகமும் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆமா, நாம தான் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கிறோம்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஃப்ராய்ட் இல்லவே இல்ல. உங்க நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட ஒரு சின்ன உச்சி மட்டும்தான். அப்போ அந்த கடலுக்கடியில வரைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான பனிப்பாறை தான் அந்த நனவெளி மனமா? எக்ஸாக்ட்லி. உங்களோட அடக்கி வைக்கப்பட்ட மிருகத்தனமான ஆசைகளும் பாலியல் உந்துதல்களும் தான் உங்களை இயக்குதுன்னு அவர் சொன்னாரு. இதை எந்த ஒரு மனிதனும் ஈஸியா ஏத்துக்க மாட்டான் இல்லையா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். இந்த இடத்துல எனக்கு ஒரு வரலாற்று ஒப்பீடு தோணுது. அதாவது, அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மாமன்னர் இருந்தாருன்னு நாம நேர்ல பார்க்கல. பார்க்கலதான். அதுக்காக அவர் வாழ்ந்ததே பொய்ன்னு நாம சொல்றது கிடையாது. அவர் விட்டுட்டு போன நாணயங்கள், மத்த நாட்டு அறிஞர்கள் எழுதி வச்ச குறிப்புகள், கட்டிட இடிபாடுகள், இந்த தடயங்களை வச்சு அவர் வாழ்ந்தாருன்னு முடிவுக்கு வர்றோம் இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அதே போல நனவெளி மனதை நம்ம ஸ்கேன் செஞ்சு பார்க்க முடியாதுனாலும், மனிதர்களோட அன்றாட நடவடிக்கையில அது விட்டு செல்ற தடயங்களை வச்சு அதோட இருப்பை நாம நிரூபிக்க முடியும். அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. அந்த தடயங்களை தேடித்தான் ஃப்ராய்டு வார்த்தைகளோட மாய உலகத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா பார்க்கல. வார்த்தைகளுக்கு அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு? மனித நாகரிகத்தோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, வார்த்தைகளுக்கும் மாயாஜாலங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கல. ஒரு மனுஷன் சொல்ற சில வார்த்தைகள் இன்னொருத்தர கடும் கோபத்துக்கு ஆளாக்கலாம். ஆமா, சில நேரங்கள்ல வார்த்தைகள் ஒருத்தர கண்ணீர் விட்டு அழக்கூட செஞ்சிடும். கரெக்ட். மூளையோட ரசாயன மாற்றங்களையே வெறும் பேச்சின் மூலமா மாற்றிட முடியும். அதனால நோயாளிகள் பேசுற வார்த்தைகள்ல இருக்கிற இடைவெளிகள், தயக்கங்கள், திரும்ப திரும்ப சொல்ற சொற்றொடர்கள், இதுலெல்லாம் நனவெளி மனம் ஒளிஞ்சிருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஓஹோ, அப்படியென்றால் அந்த கண்ணுக்கு தெரியாத நனவெளி மனத எப்படி பிடிக்கிறது? அதற்கான முதல் படியாதான் நாம அன்றாடம் செய்யற சின்ன சின்ன தவறுகளை ஃப்ராய்டு கையில எடுக்கிறாரா? ஆமா, அந்த நாக்கு தவறுறது,
படிக்கும்போது ஏற்படுற பிழைகள் எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. நாங்கெல்லாம் பொதுவா ஒரு வார்த்தைய தப்பா உச்சரிச்சிட்டா, சாரிப்பா வாய்த்தவறி வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பிராய்டு இதையெல்லாம் வெறும் தற்செயல்னு ஏத்துக்கல. அவர் இத வேலிட் சைக்கிக் ஆக்ட்ஸ், அதாவது உண்மையான மனச்செயல்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. தற்செயல்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறது தான் அவரோட வாதம். அப்போ அந்த வார்த்தை பிழைக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? ஒரு வார்த்தை பிழை அப்படிங்கிறது ரெண்டு வெவ்வேறு நோக்கங்கள் தங்களுக்குள்ள மோதிக்கும் போது பிறக்கிற ஒரு கலவை. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நீங்க வெளியில ஒரு விஷயத்த சொல்ல நினைப்பீங்க, ஆனா உங்க ஆழ் மனசுல இத சொல்லக்கூடாது அப்படின்னும் இல்ல வேற ஒன்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஓ, அப்ப ரெண்டு எண்ணமும் முட்டி மோதுதா? ஆமா, இந்த ரெண்டு எண்ணங்களும் மூளையோட வெளிப்பாட்டு பாதையில முட்டி மோதும்போது அது ஒரு பிழையான வார்த்தையா வெடிச்சு செதறது. சூப்பர். மூலப்பிரதியில அவர் கொடுத்திருக்கிற அந்த பாராளுமன்ற தலைவரோட உதாரணம் இத ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, அந்த சம்பவம் ரொம்ப பிரபலமானது. ஒரு பாராளுமன்ற தலைவர் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை தொடங்க வர்றாரு. அவர் மைக்க பிடிச்சு கூட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கூட்டத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு தவறுதலா சொல்லிடுறாரு. கரெக்ட், ஐ டிக்ளேர் தி அசெம்பிளி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வெறும் நாக்கு தவறது கிடையாது. உண்மையில அந்த தலைவருக்கு அந்த கூட்டத்துல எந்த ஒரு நல்ல முடிவும் எட்டப்பட போறதுல நல்லாவே தெரியும். ஆமா, அதனால அந்த கூட்டத்தை உடனே முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆழ்மன விருப்பமா இருந்துச்சு. அந்த உண்மையான விருப்பம் அதிகாரப்பூர்வமா பேச நினைச்ச வார்த்தைய முந்திக்கிட்டு வெளியே வந்துருச்சு. அடடா. அதே சமயம் முன்பின் தெரியாத பொண்ணாச்சு, அவ தன்னை தப்பா நினைச்சு அவமானிச்சிருவாளோ அப்படிங்கிற பயமும் அவனுக்குள்ள இருக்கு. அதுக்கான வார்த்தை இன்சல்ட். அப்போ எஸ்கார்ட் பண்ண நினைக்கிறான், ஆனா இன்சல்ட் ஆயிடுமோன்னு பயப்படுறான். கரெக்ட். அவனோட நனவு மனம் எஸ்கார்ட் செய்வா அப்படின்னு கேட்க நினைக்குது. ஆனா நனவிலி மனம் இது இன்சல்ட்ல போய் முடியும்னு எச்சரிக்குது. விளைவு என்ன தெரியுமா? என்னாச்சு? அவன் வாயிலிருந்து இன்ஸ்காட் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான வார்த்தை வந்து விழுகுது. ரெண்டு வெவ்வேறு உணர்வுகளோட சமரச வடிவம் தான் அந்த தவறு. ஆஹா, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. என்ன சிக்கல் சொல்லுங்க. நான் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப சோர்வா இருக்கும்போது தான் அதிகமா வார்த்தை பிழைகளை செய்றேன். இல்லனா என் கவனம் முழுக்க என் செல்போன்ல இருக்கும்போது சாவியை எங்கேயோ வச்சுட்டு தேடுறேன். சகஜமா நடக்கிறது தான். இதற்கெல்லாம் ஆழ்மன விருப்பம், முரண்பாடு அப்படின்னு சாயம் பூசுறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தோணலையா? இது வெறும் உடலியல் சோர்வு அல்லது கவனக்குறைவு அப்படின்னு சொல்றது தானே லாஜிக்கா சரியா இருக்கும்? நீங்க கேக்குறது பல நரம்பியல் நிபுணர்களும் ப்ராய்டை நோக்கி கேட்ட அதே கேள்விதான். ஆனா ப்ராய்டு சோர்வை மறுக்கவே இல்ல. அவர் அதை வேறொரு கோணத்துல பாக்குறாரு. வேற கோணமா? அதெப்படி? சோர்வு அப்படிங்கிறது உங்க நனவு மனம் போட்டு வச்சிருக்கிற ஒரு தடுப்பு கவசத்தை விலக்கிற செயல் மட்டும்தான். நீங்க முழு விழிப்போடும் ஆற்றலோடும் இருக்கும்போது உங்களோட ரகசிய ஆசைகள், கோபங்கள் எல்லாத்தையும் உங்க நனவு மனம் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி காவல் காத்து அடக்கி வச்சிருக்கு. ஓ, அப்போ செக்யூரிட்டி கார்டு டியூட்டில இருக்காரு. ஆமா, ஆனா நீங்க சோர்வடையும் போது அந்த செக்யூரிட்டி கார்டு தூங்கிடுறாரு. அவர் தூங்குறது தான் தவறு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பே தவிர அவர் தூங்குறதால அந்த திருடன், அதாவது தவறு உருவாகிறது கிடையாது. அப்போ திருடன் ஏற்கனவே உள்ளதான் காத்துக்கிட்டு இருக்கானா? கண்டிப்பா. செக்யூரிட்டி கார்டோட கவனச்சிதறலை பயன்படுத்தி உள்ளே மறைஞ்சிருக்கிற உண்மையான விருப்பம் தற்செயலா வெளியே வந்துடுது. அப்படி என்றால் நாம முழிச்சிட்டு இருக்கும்போதே ஏற்படுற லேசான சோர்வுலையே நம்ம ஆழ்மனம் இப்படி எட்டி பாக்குதுன்னா, நாம ராத்திரியில முழுமையா தூங்கும்போது அந்த நனவு மனதோட செக்யூரிட்டி கார்டு மொத்தமா வீட்டுக்கே போயிடுவாரே. அப்படி செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு போனதும் உள்ள என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நனவிலி மனம் என்னவோ பெருசா செய்யும்னு தோணுது. அது ஒரு கொண்டாட்டத்தையே ஆரம்பிச்சிடும். அதுதான் கனவு. தூக்கம் அப்படிங்கிறது வெளி உலகத்துடனான தொடர்பை நாம துண்டிச்சுக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில நம்ம விதிகளும் சமூக கட்டுப்பாடுகளும் வெகுவா குறைஞ்சிடுது. ஓ, அப்போ கனவுகள் அப்படிங்கிறது நாம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காததால வர்ற வெறும் உடல் ரீதியான தொந்தரவுகள் கிடையாதா? நிச்சயமா கிடையாது. அவை ஆழமான நிறைவேறாத ஆசைகளோட கற்பனை வடிவங்கள். நிஜ வாழ்க்கையில கிடைக்காத ஒண்ணு நினைவிலி மனம் கனவின் மூலமா நிறைவேற்றிக்குது. இதத்தான் ப்ராய்டு விஷஃபுல்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அது சரிதான். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம். கனவுகள் நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னா அது நேரடியாகவே வர வேண்டியது தானே? எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைன்னா கார் வாங்குற மாதிரி கனவு வரணும். ஆனா ஏன் பல கனவுகள் சம்பந்தமே இல்லாம விசித்திரமா சில நேரங்கள்ல நமக்கே அருவருப்பாவோ அல்லது அதிர்ச்சியாவோ இருக்கு?
ஏன்னா அந்த ஆசைகள் அத்தனையும் அதிர்ச்சிகரமானவை. நம்ம நனவிலி மனசுல புதைஞ்சு கிடக்கிற பல ஆசைகள் சமூகத்தால துளியும் ஏத்துக்க முடியாதவை. ஓ அப்படியா? ஆமா, வன்முறை, முறையற்ற பாலியல் ஈர்ப்புகள், சுயநலம் அப்படின்னு ஒரு இருண்ட உலகமே அங்க இருக்கு. அந்த ஆசைகளை அப்படியே பச்சையா கனவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு உடனே முழிச்சுப்பீங்க. திடுக்கிட்டு எழுந்துடுவோம். அதனால உங்க தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கத்தை காப்பாத்துறது தான் மூளையோட வேலை. அதனால மூளைக்குள்ள ஒரு கனவு தணிக்கையாளர், அதாவது ஒரு ட்ரீம் சென்சார் இருக்காரு. ஒரு திரைப்பட சென்சார் போர்டு மாதிரி. அதேதான். ஒரு திரைப்படத்துல வரக்கூடாத அளவுக்கு மீறிய வன்முறையோ அல்லது ஆபாச காட்சியோ இருந்தா சென்சார் போர்டு அதை வெட்டிட சொல்லும். இல்லனா மறைமுகமா ஒரு பூவாளியையோ அருவியையோ காட்ட சொல்லும் இல்லையா? நம்ம மூளையும் அதத்தான் செய்யுதா? சரியா சொன்னீங்க. உண்மையான ஆசையோட கொடூரத்தை மறைச்சு அதை ஒரு குறியீடா, அதாவது சிம்பலா மாற்றி நமக்கு திரையிட்டு காட்டுது. ஆனா இதுக்கு மூளை ரொம்ப மெனக்கெடணுமே. அதை விட நம்ம மூளை இன்னும் புத்திசாலி. அது வெறுமனே காட்சிகளை வெட்டுறது கிடையாது, பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு, அதாவது கண்டென்சேஷன் பண்ணிடும். ஓஹோ. அது மட்டும் இல்லாம ஒரு நபரோட குணத்தை இன்னொரு நபர் மேல ஏற்றி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி மொத்தமா குழப்பிடும். இதுல தான் ஃப்ராய்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாரு. அது ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். மனிதர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே பாலியல் உந்துதல்கள் தோன்றுது அப்படிங்கிறது அவரோட வாதம். சிறு வயசுல எதிர்பாலின பெற்றோர் மேல தோன்ற அதீத பிணைப்பும் தன்பாலின பெற்றோர் மேல ஏற்படுற போட்டியும் பொறாமையும் சமூக விதிகளால மிக கடுமையா அடக்கப்படுது. அந்த அடக்கப்பட்ட ஆசைகள் தான் ஆழ்மனதுல ஆழமா புதைக்கப்படுதா? ஆமா, அந்த ஆசைகள் தான் பிற்காலத்துல கனவுகள்ல குறியீடுகளா உருமாறுது. மூலப்பிரதியில அவர் குறியீடுகளை பத்தி சொல்லியிருக்கிறது ரொம்ப நுணுக்கமானது. பாத்தீங்கன்னா குடைகள், கத்திகள், துப்பாக்கிகள் மாதிரி நீளமான பொருட்கள் எப்படி ஆண்குறியோட குறியீடுகளா மாறுதுன்னோ, பெட்டிகள், அறைகள், குகைகள் போன்றவை எப்படி பெண்குறியோட குறியீடுகளா மாறுதுனோ அவர் விவரிக்கிறாரு. இதெல்லாம் கேட்கறப்ப கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தோணினாலும் மனிதன் பல்லாயிரம் ஆண்டுகளா பயன்படுத்திய ஆதி மொழியோட எச்சங்கள் தான் இந்த குறியீடுகள்னு அவர் விளக்குறது நிஜமாவே சிந்திக்க வைக்குது. ஆமா, கனவுகளும் தற்செயலான தவறுகளும் ஒரு விதமான சேஃப்டி வால்வு மாதிரி செயல்படுது. உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆசைகளுக்கு அது ஒரு வடிகால். ஆனா எல்லா நேரங்கள்லயும் இந்த சமரசம் வேலை செய்யறது கிடையாது. அப்போ அந்த வடிகால் அடைச்சுக்கிட்டா அல்லது அந்த சமரசம் முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிட்டா என்ன நடக்கும்? அங்கதான் மனிதனுக்கு நரம்பு தளர்ச்சி, அதாவது நியூரோசிஸ் அல்லது மனநல பாதிப்புகள் ஆரம்பிக்குது. கனவுகள் மூலமா தீர்க்க முடியாத பிரச்சனை நோயா மாறுதா? ஆமா, கனவுகள் மூலம் தீர்க்க முடியாத உள்ளக போராட்டம் நிஜ வாழ்க்கையில ஒரு நோயின் அறிகுறியா, அதாவது நியூரோட்டிக் சிம்டமா மாறுது. இந்த அறிகுறிகளும் அர்த்தம் புதிஞ்சவைதான். அது எப்படி? ஒரு நோய் அறிகுறிக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? யதார்த்த வாழ்வுல உங்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு ஆசைய மாற்று வழியில அடையறதுக்கான ஒரு விசித்திரமான முயற்சி தான் இந்த மனநோய் அறிகுறிகள். இது சற்று விளக்கமா புரிஞ்சுக்கணும். மூளைக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துக்கு யார் காரணம்? ஏன் இந்த முரண்பாடு வருது? நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே ரெண்டு சக்திகளுக்கு இடையில ஒரு மல்யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு புறம் ஈகோ, இது யதார்த்த உண்மைகளையும் சமூக விதிகளையும் உணர்ந்து செயல்படுற தற்காப்பு சக்தி. சரி, இன்னொரு பக்கம் மறுபுறம் லிபிடோ, இது எந்த விதியையும் மதிக்காத தடையற்ற இன்பத்தையும் பாலியல் உந்துதலையும் நாடுற ஒரு சக்தி. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. லிபிடோ அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்ல தனக்கு வேண்டிய சாக்லேட் கிடைக்கலன்னா தரையில விழுந்து புரண்டு அழுற ஒரு சின்ன குழந்தை. ஈகோ அப்படிங்கிறது யாரு? ஈகோ அப்படிங்கிறது சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து அந்த குழந்தைய எப்படியாவது அடக்கி அமைதியாக்க நினைக்கிற ஒரு பதட்டமான தந்தை அந்த குழந்தையோட வாயை பொத்தி வெளியே தூக்கிட்டு போக பாக்குறாரு. இதுதான் ரிப்ரெஷன் அல்லது அடக்குமுறை அப்படின்னு சொல்றோமா? சரியா சொன்னீங்க. ஆனா குழந்தை எப்படியாவது திமிரிக்கிட்டு கத்த பாக்குது. ஆஹா, அப்படி என்றால் அந்த ஈகோவுக்கும் லிபிகோவுக்கும் இடையிலான போராட்டத்துல பிறக்கிற அந்த அறிகுறி எப்படி இருக்கும்? ஃப்ராய்டு குறிப்பிடுற அந்த பெண்மணியோட கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கதவை திறந்து வைக்கிற பெண்மணி தானே? ஆமா, ஒரு பெண்மணி டாக்டரோட அறைக்கு சிகிச்சைக்கு வரும்போதெல்லாம் அந்த அறையோட கதவை எப்போதுமே திறந்தே வச்சிருப்பாங்க. டாக்டர் எழுந்து போய் கதவை மூடிட்டு வந்து உக்காந்தா இவங்களும் மீண்டும் எழுந்து போய் கதவை திறந்து வச்சுட்டு வருவாங்க. இது பாக்குறதுக்கு ஏதோ சாதாரண பிடிவாதம் போலவோ இல்ல ஒரு விசித்திரமான பழக்கம் போலவோ தோணலாம். ஆனா ஃப்ராய்டு அதை அக்குவேராணி வேறாக பிரிக்கிறாரு. ஆமா, அந்த பெண்மணியோட ஆழ்மனசுல நடந்துகிட்டு இருந்த போர் அவ்வளவு பயங்கரமானது. அந்த பெண் தன் கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க. ஆனா அவங்களோட நனவெளி மனம் கணவன் தன்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்க மறுக்குது. அந்த யதார்த்த வலியை எதிர்கொள்வதை தவிர்க்கத்தான் அது ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குதா? கரெக்ட். கதவை திறந்து வைப்பது அப்படிங்கிறது
அவங்க தனிமையில இல்ல, எந்த நேரத்திலையும் தன் கணவர் அந்த கதவு வழியா உள்ள வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட குறியீடு. இது கடந்த கால உறவுல அவங்க சிக்கிக்கிட்டத, அதாவது ஃபிக்சேஷனை காட்டுது. ஆனா இதுல புரியாத புதிர் என்னவென்றால், நோயாளிகளே அந்த அறிகுறிகளால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த தேவையற்ற பழக்கம் என்ன ஆட்டி படைக்குது, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு தான் அவங்க டாக்டர் கிட்டயே வராங்க. உண்மைதான். தனக்கே வலியை தர ஒரு விஷயத்த மனம் ஏன் திரும்ப திரும்ப செய்யணும்? இது பார்க்கறதுக்கு ரொம்ப முரண்பாடா தோணலாம். ஆனா அந்த பெண்மணி கதவை திறந்து வைப்பதில் ஒரு மறைமுகமான திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. ஓ, அதுல ஒரு திருப்தியா? ஆமா, கணவன் இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை எதிர்கொள்ற வலியோட ஒப்பிடும்போது கதவை திறந்து வைக்கிற இந்த மனநோயோட வலி குறைவானது அப்படின்னு மூளை கணக்கு போடுது. அட கடவுளே, இப்படியும் மூளை யோசிக்குமா? நிச்சயமா. புறக்கணிக்கப்பட்ட ஆசைக்கும், அதாவது லிபிடோவுக்கும், அதை எதிர்க்கிற சமூக விதிக்கும், அதாவது ஈகோவுக்கும் நடுவுல போடப்பட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம் தான் இந்த நோய். இது அவங்களுக்கு துன்பத்தை தந்தாலும் அவங்களோட ஆழ்மனம் அந்த பழைய நினைவுகளை தக்க வச்சிக்க இத கெட்டியா பிடிச்சுக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த முடிவில்லாத போராட்டத்தை கேட்கும்போதே மூளை சூடாகுது. மனித மனம் தனக்குத்தானே நடத்திக்கிற இந்த இருத்து போரை எப்படித்தான் முடிவுக்கு கொண்டு வர்றது? நனவலி மனதோட கதவை உடைச்சி எப்படி ஒளிய பாய்ச்சிறது? அதுதான் மனப்பகுப்பாய்வு சிகிச்சையோட, அதாவது சைக்கோ அனாலிட்டிக் தெரப்பியோட முழு நோக்கமுமே. நோயாளியோட நனவலி மனசுல புதைஞ்சு கிடக்கிற அந்த உண்மையை நனவு மனதிற்கு இழுத்து வர்றதே அந்த ஒளிப்பாய்ச்சிற செயல்தான். ஆனா நோயாளி இதுக்கு ஈஸியா ஒத்துழைக்க மாட்டாங்களே. மாட்டாங்க, கடும் எதிர்ப்பை காட்டுவாங்க. இதத்தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஆரம்பத்துல அந்த ஆசைகளை மூளைக்குள்ள பூட்டி வச்சதே அவங்களோட ஈகோ தான். ஆமா, செக்யூரிட்டி கார்டு. இப்போ சிகிச்சை மூலமா அதை வெளியே கொண்டு வந்தா மறுபடியும் அந்த பழைய வலி வந்துருமே அப்படின்னு ஈகோ பயந்து தடுக்கும். இது ஒரு பெரிய முரண்பாடு. நோயாளியே குணமடையணும்னு டாக்டர் கிட்ட வந்தாலும் அவரோட மூளையே அந்த ரகசியங்களை காட்டி கொடுக்க மறுக்குது. இத டாக்டர் எப்படி முறியடிப்பார்? அதுக்காக ஃப்ராய்டு கண்டுபிடிச்ச மிகச்சிறந்த உத்தி தான் டிரான்ஸ்ஃபரன்ஸ், அதாவது உணர்வு மாற்றம். ஒரு கட்டத்துல நோயாளி தன் கடந்த கால ஆசைகள், கோபங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் சிகிச்சை அளிக்கிற டாக்டர் மேலேயே திணிக்க தொடங்குவார். ஓஹோ. நோயாளி தன் அப்பா கிட்ட காட்ட நினைச்ச கோபத்தையோ அல்லது கணவர்கிட்ட எதிர்பார்த்த அன்பையோ இப்போ டாக்டர் மேல காட்டத் தொடங்குவார். டாக்டர் லேட்டா வந்தா நோயாளிக்கு விஸ்வரூப கோபம் வரும். ஆனா அது உண்மையில டாக்டர் மேலான கோபம் கிடையாது, சிறு வயசுல தன்னை விட்டு சென்ற தந்தை மேலான கோபம். இது எனக்கு இப்ப நல்லா புரியுது. அதாவது இதுதான் உங்க பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி நோயாளிகிட்ட கொடுக்கறதால எந்த பயனும் இல்ல. வெறும் அறிவுபூர்வமான புரிதல் மனநோயை குணப்படுத்தாது இல்லையா? கண்டிப்பா குணப்படுத்தாது. நோயாளி அந்த பழைய வலிய, உணர்வுகளை டாக்டருடனான உறவின் மூலமா அந்த அறையிலேயே மீண்டும் வாழ்ந்து பார்க்கணும். அந்த பழைய பேய்களை நேருக்கு நேர் சந்திச்சு யதார்த்தத்தோட, அதாவது ஈகோவோட ஒரு புதிய சமரசத்தை எட்டணும். துல்லியமா சொன்னீங்க. இருட்டுல பயமுறுத்துற ஒரு கயிறை வெளிச்சத்துல பார்த்து, ஓ இது வெறும் கயிறு தான், பாம்பில்ல அப்படின்னு நனவு மனம் முழுமையா உணரும்போது தான் நரம்பு தளர்ச்சி நோய் என்றென்றைக்குமா மறையுது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ஃப்ராய்டோட இந்த தத்துவம் மருத்துவத்தை மட்டும் மாத்தல, மனிதனை பற்றிய நமது தத்துவார்த்த பார்வையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. மனித சமூகத்தோட ஈகோ வரலாற்றில் வாங்கிய அடிகளை பத்தி நினைச்சு பாக்குறேன். முதல் அடி காப்பர்னிக்கஸ் மூலமா விழுந்தது. ஆமா, நாங்க தான் பிரபஞ்சத்தோட மையம், சூரியன் எங்களை சுத்தி தான் வருது அப்படின்னு மனிதன் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ, இல்ல பூமி பிரபஞ்சத்தோட மையம் இல்ல, நீங்களும் ஏனைய கோள்களைப் போல ஒரு சாதாரண கோள் தான் அப்படின்னு காப்பர்னிக்கஸ் அடிச்சாரு. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். சரி, பிரபஞ்சத்துல மையம் இல்லைன்னாலும் பூமியிலேயாவது நாங்க தான் உயர்ந்த தனித்துவமான படைப்பு அப்படின்னு மனிதன் நினைச்சிருந்தப்போ, ரெண்டாவது அடி டார்வின் மூலமா விழுந்தது. நீங்க தனியா படைக்கப்படல அப்படின்னு டார்வின் சொன்னாரு. ஆமா, மற்ற விலங்குகளை போல நீங்களும் குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தவங்க தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இப்போ அதையெல்லாம் விட மிகப்பெரிய மூணாவது அடி சிக்மண்ட் பிராய்டு மூலமா விழுந்திருக்கு. எப்படி சொல்றீங்க? சரி, விலங்குல வந்திருந்தாலும் ஏன் அறிவும் ஏன் மனசும் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு மனிதன் மாற தட்டிக்கிட்டு இருந்தப்போ, இல்ல மனிதன் அவனது சொந்த மனதிற்கே எஜமானன் இல்ல, அவனுக்கே தெரியாத ஒரு இருண்ட நனவிலி மனம் அவனை ஒரு பொம்மை போல ஆட்டி விக்குது அப்படின்னு பிராய்ட் நிரூபிச்சிருக்காரு. இது மனித ஈகோவுக்கு விழுந்த கற்பனை கேட்டாத பேரிடி இல்லையா? நிச்சயமா. இத பத்தி யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான உரையாடலின் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன்.
உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சிறு சிறு தவறுகளுக்கும் மறதிகளுக்கும் கனவுகளுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இயக்குனரை இனி நீங்க சற்று கூர்ந்து கவனிக்கலாம். உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ஒரு புதிய திறவுகோலா இது அமையலாம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட அந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.